தரம் 4 பயிற்சிக்குரிய 3ஆம் பக்க பயிற்சி 1 3ஆம் பக்க வினாத்தாள் 1 3ஆம் பக்க வினாக்கள். அந்த வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் தெளிவாக சொல்லித்தரன் கேளுங்கோ. 12வது வினா, 3 அம்புக்கோடுகள் வளைந்து இந்த மாதிரியான ஒரு குறியீடு காணப்படுகின்றது. நீங்க இந்த குறியீடு அதிகமான இடங்கள்ல கண்டிருப்பீர்கள். உங்களுடைய பயன்படுத்துற பயிற்சி புத்தகத்துல கூடி பின்பக்கம் இது இருக்கும், புத்தகங்கள்ல இருக்கும். அப்ப இந்த குறியீடின் கருத்து என்னென்றால், நீங்க இந்த பயன்படுத்த பொருள் நீங்க பயன்படுத்தி முடித்த பிறகு அதை மீள் சுழற்சி செய்து இன்னொரு பொருளாக மாற்ற முடியும். அப்ப அது வீணாக போகாது. அப்ப அதைத்தான் அனைவரும் விரும்புகிறது. அப்ப இதற்கான விடை மீள் சுழற்சிக்கு உட்படுத்தலாம் என்ற முதலாவது விடை. அடுத்த கேள்வியை பாருங்கோ. பின்வரும் பாடலை வாசித்து விளங்கி 13, 14ஆம் வினாக்களுக்கு பொருத்தமற்ற விடையை தெரிவு செய்க. நல்ல கவனிங்கோ. இந்த இடத்திலே நாங்க பொருத்தமற்ற விடை என்ற வாக்கியத்தில் உள்ள பகுதியை சொற்களை புரிந்து கொள்ள வேண்டும். இருந்த அநேகமான பிள்ளைகள் பொருத்தமற்ற என்று சொல்ல வாசியாம, அறிவுறுத்தலை கூடி வாசியாம கேள்வியை வாசித்து விடையளிப்பார்கள். சிலவேளை அவர்களுக்கு விடயம் தெரியும், ஆனா விட பிழையா போயிடும். இங்கே அப்ப அறிவுறுத்தல் சொல்லியிருக்கு பொருத்தமற்ற விடையை தெரிவு செய்க. அப்ப பொருத்தமான விடையை தெரிவு செய்ய கூடாது. சரி, இனி பாடலை பார்ப்போம். கந்தன் செய்த தோட்டத்தில் காய்கள் கனிகள் அதிகமாம், வந்து ஆடு மாடுகள் வளர்ந்த அவற்றை கடிக்குமாம். காய்கள் ஒன்று கூடியே காக்க வெருளி கட்டின, வாய்கள் திறந்து பேசின, வழிவகுத்து கொண்டன. இந்த பாடலின் சொற்களின் கருத்துக்களை புரிந்து கொள்ளணும். கந்தன் செய்த தோட்டத்தில், கந்தன் என்பது ஒரு ஆண், அவன் ஒருவன், ஒருமை சொல். அவன் செய்த தோட்டத்துல காய்கள் கனிகள் அதிகமாம், காய்கள் பழங்கள் அதிகமாக இருக்கின்றது. வந்து ஆடு மாடுகள், ஆடு மாடு என்பது பன்மை, வளர்ந்த அவற்றை கடிக்குமாம். அந்த காய்கள் கனிகள் இருக்கின்ற செடிகள் வளர்ந்திருக்கும், அவற்றை இந்த ஆடு மாடுகள் வந்து கடிக்குமாம். காய்கள் ஒன்று கூடியே, அப்ப இதுல காய்களுக்கு பாதகம் இருக்கின்றது. செடியை கழித்தால் காய் பழுதாயிடும். அப்ப காய்க்கு உணவு கிடைக்காது. அப்ப காய் தன்னுடைய பயன் இல்லாம போயிடும். அதால அந்த காய்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து காக்க வெருளி கட்டின, தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு, அந்த காய்கனிகள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக வெருளி கட்டின. வெருளி என்பது நீங்க விவசாயிகள் தோட்டம் செய்யற இடத்துல பார்த்திருப்பீர்கள். தோட்டத்துக்குள்ள நடுவில் ஒரு மனித உருவம் மாதிரி செய்து, அதாவது ஒரு பெரிய தளியை வைத்து அதை நிலத்துக்கு ஊண்டி, அதுக்கு மேலே முகம் மாதிரி ஒரு பானையை வைத்து, பானையில முகம் கீறி, பிறகு பழைய உடுப்பை அதுக்கு உடுக்க வைத்து, அதை ஒரு தடி உயர்த்தி கொண்டு நிற்கிற மாதிரி கட்டி விட்டு அந்த ஒரு உருவத்தை செய்து வைப்பார்கள். என்ன காரணம் என்றால் அதை வெருளி என்று சொல்வது. வெருளி என்றால் வெருட்டுவது. அந்த வெருளியை பார்த்து ஆடு மாடு போன்ற பிராணிகள் மனிதர் தானே இதுல நிற்கிறதாக நினைத்து கொள்ளும். என்றால் தூரத்துல பார்க்கும், தூரத்துல இருந்து பார்க்க ஒரு மனிதர் அதுக்கு நிற்கணும், போனா தங்களுக்கு அடி விழுந்து விடும் என்ற பயத்துல அவைகள் போகாது.
அப்ப அந்த காய்கனிகள் காப்பாற்றப்படும். அப்ப காக்க வெருளி கட்டின அப்படிப்பட்ட வெருளியே அந்த காய்கறிகள் தான் சேர்ந்து கனிகள் தான் சேர்ந்து கட்டப்பட போகின்றது. வாய்கள் திறந்து பேசின வழிவகுத்து கொண்டன. அப்ப இதை கட்டுவதற்கு கட்டின என்று சொல்லப்படுது அந்த காலத்துல. ஆனா கட்டுவதற்கு முயற்சி செய்து கட்டியன. அந்த முயற்சியின் போது அவ வாய்கள் திறந்த அந்த காய்கறிகள் என்ன மாதிரி கட்டுறது, யாராரு என்ன வேலை செய்கிறது என்ற பங்களிப்பு, அவை இந்த வேலை பங்களிப்புகள் பற்றி வாய்கள் திறந்து பேசி வழிவகுத்து கொண்டன. அதன்படி அந்த காரியத்தை செய்து வெருளி கட்டி அந்த வெருளி மூலம் காய்கறிகள் தப்பியது. அப்ப இந்த பாடல் உங்களோட பாடப்புத்தகத்துல உள்ள பயிற்சி பாடல். அப்ப இந்த பாடலை நீங்க வாசித்திருப்பீர்கள், கருத்து வழங்கி இருப்பீர்கள். இப்ப இங்கு கேட்கப்பட்டது என்ன, பொருத்தமற்ற வழியைத்தான் தெரிவு செய்ய சொல்லி. அப்ப 13வது கேள்வியை பாருங்கோ. கந்தனின் தோட்டத்தை அழித்தது யார், காத்தது யார்? அப்ப கந்தனின் தோட்டத்தை அழித்தது யார்? கந்தன் என்பது ஒருமை. இங்கே இழுவாய் ஒருமையாக இருந்தால் பயனிலையும் ஒருமையாகத்தான் இருக்க வேண்டும். அப்ப அழித்தது, அழித்ததான் இங்க பயனிலை யார்? இது வினாவாக்கியம். கந்தனின் தோட்டத்தை அழித்தது யார்? வினாவாக்கியம். காத்தது யார்? கந்தனின் தோட்டத்தை காத்தது யார்? அப்ப 2 வாக்கியம் ஒன்றாக சேர்ந்து ஒரே வாக்கியமாக இருக்குது, வினாவாக்கியம். அப்ப இங்க எங்களுக்கு தெரியும், கந்தனின் தோட்டத்தை அழித்தது ஆடு மாடுகள். ஆடு மாடுகள் தான் அழித்திருக்குது. ஆடு மாடுகள் வளர்ந்த அவற்றை கடிக்குமாம் என்று படித்தார்கள். அப்ப காத்தது யார் என்றால் இங்கே அதை காப்பாற்றியது காய்கள் கனிகள் தான் ஒன்று கூடி வெருளி கட்டியது. அப்ப இப்ப பாருங்க, இதுல கேட்கப்பட்டது காத்தது யார், அழித்தது யார், காத்தது யார்? அழித்தது ஆடு மாடு சரி, இதுலயும் ஆடு மாடு சரி, இதுலயும் ஆடு மாடு சரி. 3 விடையிலும் ஒப்பிட்டு பார்க்கணும். அப்ப காப்பாற்றினது வெருளியும் சரி, காய்களும் சரி. ஆனால் வாய்கள் என்பது தவறு. ஆனா இங்க என்ன கேட்கப்படுது, பொருத்தமற்ற விடை. அப்ப நாங்கள் ஆடு மாடு காய்கள் என்ற வாய்கள் என்ற சொல்லைத்தான் தெரிவிச்சுக்கணும். இது 2ம் ஒரே கருத்தைத்தான் தருது, வெருளி காய்கள். அப்ப இது வெருளி என்பதும் காய்கள் என்பதும் இங்க காப்பாற்றியதைத்தான் தருகின்றது. காய்கள் கனிகள் சேர்ந்துதான் வெருளியை கட்டியிருக்கு. அப்ப கேள்விக்கான விடை 3வது என்பது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கோ, பொருத்தமற்ற விடை என்பதனால். இனி நாங்கள் அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஆடு மாடுகள் எவற்றை கடித்தன? இதுவும் ஒரு வினாவாக்கியம். இங்க ஆடு மாடுகள் என்பது பன்மை. அப்ப எவற்றை கடித்தன என்பதும் பன்மை. கண்டிப்பாக எழுவாயும் பயனிலையும் ஒரே திணை பால் இடமாக இருக்க வேண்டும். அதை பற்றி நான் சொல்லித்தாரன், இப்ப நீங்க புரிந்து கொண்டால் சரி. இதுல ஆடு மாடுகள் என்பது பன்மை சொல். அப்ப எவற்றை கடித்தன என்பதும் பன்மை சொல். கடித்தன என்பதற்கு ஒருமை என்றால் கடித்தது, ஒருமை என்றால் கடித்தது, பன்மை என்றால் கடித்தன. ஆடு மாடுகள் எவற்றை கடித்தன என்பதற்கு அவை காய்கனிகளை கடித்தது என்பது சரி, வளர்ந்தவற்றை கடித்தன என்பது சரி, வெருளியை என்பது தவறு. ஆனா பொருத்தமற்றபடி என்றபடியால் வெருளியை என்ற விடைதான் பொருத்தமான விடை. சரி, இனி உங்களுக்கு 15வது கேள்வியும் இந்த பாடலோடு சம்பந்தப்பட்டது பார்ப்போம். மாடு பார்த்தது மனிதன் மீசை. அப்ப இதோட தொடர்பாக என்ன வரும்? மாடு பார்த்தது மனிதன் மீசை கண்டது. இங்க பாருங்க, மாடு என்பது ஒருமை, பார்த்தது என்றது ஒருமை, மனிதன் என்பது ஒருமை. அப்ப கண்டது என்றதுதான் விடையாக வரும்.
அப்ப இதுல கண்டது என்பது இங்க பாருங்க, இதிலேயும் இருக்குது, இதிலேயும் இருக்குது. இங்கே கண்டன என்ற பன்மை இருக்கின்றது. இங்கே வெற்றிடங்களுக்கு பொருத்தமான சொற்கள் என்று கேட்டிருக்கு. இந்த ரெண்டுக்கும் தான் இந்த பொருத்தமற்ற விடை பொருந்துமே. நீங்க இதுக்கு பாருங்க, 13ஆம் 14ஆம் வினாக்களுக்குத்தான் பொருத்தமற்ற விடையை தெரிவு செய்யணும். 15க்கு பொருத்தமான விடையைத்தான் தெரிவு செய்யணும். அப்ப இப்ப கண்டன என்பது தவறு, கண்டது என்பது 2 விடையில இருக்குது. அப்ப நாங்க அடுத்த வாக்கியத்தையும் பார்ப்போம். மாடு வந்து பார்த்தது, மனிதன் மீசை கண்டது, நாடு காடு தாண்டியே அல்லது காடு நாடு தாண்டியே 4 காலில் பாய்ந்தது. ஏன் மாடுதானே வந்த பார்த்தது ஒருமே. அப்ப பாய்ந்தது என்று வரும். அப்ப பாய்ந்தன என்பது தவறு. அப்ப கண்டது பாய்ந்தது என்ற ஒருமை சொற்கள்லாம் இங்க பயன்படுத்த வேண்டும். சரி பிள்ளைகள், இனி உங்களுக்கு 16வது வினாவுக்கு விடை காணுகின்ற விளக்கத்தை தருகிறேன், அவதானிப்போம். வெற்றி அடைப்புக்கு பொருத்தமானது. இங்கே ஒரு பெரிய சதுர அடைப்பு 3 நிரல்கள் 3 நிரைகளாக 9 அடைப்புகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த அடைப்புகளை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ளணும். இதுல இடமிருந்து வலமாக இருப்பது, அதுல முதல்ல இடது பலது என்பதை நீங்க இதுல புரிந்து கொள்ளணும். இப்ப நீங்க ஒரு கொப்பித்தாள்ல உங்களோட வலது கைய வைக்கிற பக்கம் வலது, இது வலது பக்கம். இடது கைய வைக்கிற பக்கம் இடது. அப்ப நாங்க கொப்பித்தாள்ல இடது வலது என்பது எங்கட வலது கை வைக்கிற பக்கம் வலது, இடது கை வைக்கிற பக்கம் இடது. இங்க உங்களுக்கு பார்க்கறது இந்த பெருவிரலை கொண்டு வலது கை எது இடது கை எது என்பதை நீங்க புரிந்து கொள்ளலாம். அப்ப இங்க இடமிருந்து பலமாக என்றால், அதாவது இடது பக்கத்தில இருந்து வலது பக்கம் நோக்கி எழுதுறது. இப்ப நாங்கள் அம்மா என்ற சொல்ல எழுதினால் பாருங்கோ, இடமிருந்து பலமாகத்தான் எழுதுவோம். அப்ப நாங்கள் சொற்களை இடமிருந்து பலமாக எழுதுகின்றோம். அராபிய மொழியில சொற்கள் வலமிருந்து இடமாகத்தான் எழுதுவார்கள். நாங்கள் எழுதுறது இடமிருந்து பலமாக. இது இடது பக்கம், இது வலது பக்கம். ஆனா இங்க எண்களை நிறைய தெரிந்து வைத்துக் கொள்வோம். எண்களை எழுதுகின்ற போது இங்க பாருங்க, 34, 9, 124 இப்படி நாங்கள் எண்களை எழுதுவது பொருத்தமானது என நாங்கள் கருதினாலும் இது தவறு. இது இடமிருந்து பலமாகத்தான் எண்களை எழுதுறோம், இலக்கங்களை எழுதுறோம். அப்ப இத 34 என்றோம், இது 9 என்றோம், இதை 124 என்று சொல்றோம். ஆனால் இலக்கங்களை எழுதுற போது பலமிருந்து இடமாகத்தான் எழுத வேண்டும். இப்ப பாருங்க, இந்த 34 எப்படி எழுதணும், இப்படி எழுதணும். 9 எங்க எழுதணும், இங்க பாருங்க, 9 ஒன்றுக்கள் நேர இங்கே எழுதுறோம், தவறு. இங்கே எழுத வேண்டும் 9, அதாவது ஓர் இலக்கம் ஒன்றுக்கள் இடத்துல எழுத வேண்டும். மற்ற 124 என்பது இப்படியாக எழுத வேண்டும். 124 ஒன்றுக்கள் இடத்துல 4 வரணும், 10க்கள் இடத்துல 3 வரணும், 100க்கள் பலமிருந்து இடமாகத்தான் எழுதப்படும். ஏன் இத நாங்க கூட்டினால் கணிப்பு பிழை ஆகிடும். இல்லாவிட்டால் இங்க பாருங்க, 34ஐயும் 3ஐயும் கூட்டினால் 64 என்று வருது, தவறு. 34ஓட ஒன்றுக்கள் இடத்துல 3 கூட்டணும், அப்பதான் 37 சரியான விடை பெறும். அப்ப உங்களுக்கு தெரியும், இத ஆரம்பத்திலேயே தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க. சொற்களை இடமிருந்து பலமாக எழுதுகிறோம், இலக்கங்களை கொண்டு எண்களை எழுதுகின்ற போது பலமிருந்து இடமாக எழுத வேண்டும்.
இப்ப நீங்க பேங்கு போறீங்க பிள்ளைகள், பேங்க்ல ஒரு போம் நிரப்புறீங்கள். அந்த போமில நீங்கள் காசு எவ்வளவு காசு போடுறீர்கள் என்பதற்கு இப்படியான ஒரு போம் இருக்கும். இப்படி நிரப்புறது இருக்கும். கீழே மொத்தம் இருக்கும். நீங்க இதுல சதம்ன்றது குறிக்கப்பட்டிருக்கோம். இந்த ரெண்டும் சதத்துக்குரியது. இங்கால ரூபாய் என்பது வரும். இப்ப நீங்க 9 ரூபாய் போடுறால 95 ரூபாய் போடுற என்றால் அதுக்கு நீங்க முதல் எண்ணில இருந்து சாரி அழித்து விட்டேன். இப்ப காட்டுறேன். இப்ப பாருங்க, இது சதம் என்று வைத்துக் கொள்ளுங்க. இது 2ஆக இருக்கும். இப்ப 95 ரூபாய் போடுறதாக இருந்தால் நீங்க இங்க இருந்து 95 என்று எழுதிவிட்டால் இந்த இடங்கள் வெறுமனே இருக்குது. அப்ப நீங்க என்ன செய்ய 95 என்பதற்கு ரூபாவுக்கு இப்படி 95 போட்டு சதத்துக்கு இங்க போட்டுடுவீங்க. இதை நிரப்பாம விடுவீங்க. அப்ப இது பிள்ளை. இது 9500 போச்சு. நீங்க 95 போடுற என்றால் நிச்சயமாக போட வேண்டியது, அதாவது இதுல 95க்கு ஒன்றுக்கள் இடத்துல 5 இது ஓகே. ஒன்றுக்கள் இடத்துல 5ஐயும் 10க்கள் இடத்துல 9ஐயும் எழுதப்படும். இப்படி எழுதினால் தான் சரி. இப்படி எழுதினால் தவறு என்பதை புரிந்து கொள்ளுங்க. ஏனென்றால் இப்படி நீங்க எழுதினால் இந்த பின்னுக்கு வேற இலக்கத்தை எழுதலாம் தானே, அப்ப தவறு தானே. அப்ப சொற்களை எழுதுறது இடமிருந்து பலமாக, இலக்கங்களை எழுதுவது பலமிருந்து இடமாக என்பதை இப்பவே தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க. சரி, இனி அடுத்த கேள்வியை இப்ப இந்த கேள்வியை பார்ப்போம். இந்த அடைப்பு 3 நிறைகள் இருக்கின்றது. நிறை என்று சொன்னா வரிசை. இப்ப நீங்க கடையில பான் வாங்குறதுக்கு வரிசையில நிக்கிறேன்னா அது நிறை. நிறை என்றா வரிசை. இங்க 3 நிறை இருக்கின்றது. முதலாவது நிறை, 2வது நிறை, 3வது நிறை. அதே போல இங்க 3 நிழல் இருக்கின்றது. நிழல் என்றால் கீழிருந்து மேல் அல்லது மேலிருந்து கீழ். நிழல். அப்ப இந்த அடைப்பு 3 நிறைகளையும் 3 நிழல்களையும் கொண்டது. 9 சதுரங்கள் இருக்குது. அப்ப இப்ப எங்களுக்கு சதுரம் என்றதும் விளங்குது, சதுர எண் என்றதும் விளங்கும். ஒரு நிழலும் ஒரு நிலையும் என்றால் ஒன்று உண்டு. 2 நிழலின் 2 நிலையும் என்றால் 2 4. அப்ப இப்ப பாருங்க, 1 இருந்தால் இது ஒரு நிழல் ஒரு நிறை, ஒன்று உண்டு. இப்படி இருந்தால் 2 நிலை 2 நிழல் 2 4. இப்படி 3 இருந்தால் 3 நிறை 3 நிழல் 3 9. அப்ப அதான் சதுர. அப்ப 4 16 5 25 என்பதை நீங்க இப்பவே தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க. தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 10 12 வரையில சதுர எண்ணை தெரிந்தா சரி. முதலாவது சதுர எண் 1, 2வது 2 4, 3வது 3 9, 4வது 4 16, 5வது 5 25 என்று கிட்டத்தட்ட 12 வரையிலே அல்லது 10 வரையிலான சதுர எண்களை உங்களுக்கு மனப்பாடமாக இருக்க வேண்டும். சரி, இப்ப இந்த அடைப்புகளை நாங்கள் பார்த்தால் இந்த வெற்று அடைப்புக்குள்ளே என்ன வரும் என்பதுதான் கேள்வி. அப்ப நாங்கள் மேலே உள்ள நிறைகளையோ அல்லது மேலிருந்து கீழாக நிழல்களையோ ஒத்து பார்த்துத்தான் அந்த அடைப்புக்கு எது பெருமென காண வேண்டும். ஆனா இங்கே இடமிருந்து வருமாக வார இதுல வலது பக்கம் இருக்கின்ற வட்டம் இடது பக்கம் இருக்கின்ற சதுரத்துக்கு அடங்கித்தான் இது வந்திருக்கு. சதுரம் இங்க வந்திருக்கு, வட்டம் உள்ள வந்திருக்கு. அப்ப முக்கோணம் வெளியே வந்திருக்கு, சின்ன சதுரம் கீழே வந்திருக்கு. அப்ப இந்த சதுரம் இங்க வரும், இந்த முக்கோணம் இங்க வரும். இது கிட்டத்தட்ட மாறுபாடுகளை அவதானித்தல். இங்க ஒரு மாறுபாடு நடக்குது. இந்த மாறுபாடுகளை நாங்கள் அவதானித்தல். இப்ப இதுல நிரலாக பார்த்தா ஒரு மாறுபாடும் தெரியல. இதுக்கும் இடையில ஒரு தொடர்பும் இல்லை.
இது சதுரம், இது முக்கோணம், இது. அப்ப இதுலயும் அப்படி தொடர்பு ஒன்றும் தெரியவில்லை. அப்ப நாங்க நிறையாகத்தான் இடமிருந்து பலமாக தொடர்பை பார்த்து இது எங்களுக்கு தெரியுது. இடது பக்கம் இருப்பது வெளியிலும் சதுரம், வலது பக்கம் இருப்பதும் உள்ளே மாறுகின்றது. அப்படியான விடை இந்த மூன்றாவது விடை பொருத்தமானது. இல்லாவிட்டா இதையும் வழியா கொண்டிருக்கிறார் முக்கோணத்துக்கு சதுரம் பண்றது. அப்ப நாங்க இந்த மாறுபாடுகளை அவதானித்து விடையளிக்க பழக வேண்டும். சரி பிள்ளைகள், இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். இது ஒரு பந்தி போன்று வாக்கியங்கள் தந்து வினாவினாவப்படுது. அப்ப நாங்க வாக்கியங்களை வாசித்து புரிந்து போட்டுத்தான் விடையளிக்கணும். இப்ப உங்களுக்கு இந்த கேள்விகளை விளக்கம் தருகின்ற போது கொஞ்சம் நேரத்தை விரயம் செய்துதான் நான் உங்களுக்கு விட விளக்கம் தாரன். காரணம் என்னென்றால் நீங்க இப்பதான் கற்கிறதுக்கு ஆரம்பித்திருக்கிறீர்கள். அப்ப கொஞ்சம் முதல்ல விளக்கமாக நீங்க விளங்கி கொண்டு வந்து போக காலப்போக்கில் கொஞ்சம் விரைவாக 4 நாட்களுக்கு விட காண்ற விளக்கங்களை சொல்லித்தரலாம். சரி, ஒரு பேருந்து மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும். பேருந்து என்றால் பஸ். 50 கிலோமீட்டர் மணித்தியாலத்துக்கு என்றால் ஒரு மணித்தியாலம், 60 நிமிடங்கள் ஒரு மணித்தியாலம். 50 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும். ஒரு கார் மணித்தியாலத்துக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும். அப்ப எங்களுக்கு இப்ப ஒப்பிட்டு பார்க்க தெரியுது, கார் வேகமா ஓடும், பேருந்து கொஞ்சம் மெதுவாகத்தான் ஓடும். அப்ப ஒரு மணித்தியாலத்துக்கு இந்த பேருந்து தொடர்ந்து ஒரே சீராக ஓடினால் 50 கிலோமீட்டர் கூடும் தூரத்துக்கு போகும். பேருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துக்கு போகும். கார் 80 கிலோமீட்டர் வேகத்தை போகும். நீங்க பார்த்திருப்பீர்கள், கார்களுக்கு முன்னாலே ஸ்பீடோமீட்டர் என்ற ஒரு மீட்டர் இருக்கும், இப்படி மீட்டர் இருக்கும். அதுல இங்கே இருந்து சைபர்ல ஆரம்பிக்கும், இங்க சைபர்ல ஆரம்பித்து இப்படி பிரித்தி 20, 40, 60, 80, 100, 120, சில வாகனங்கள்ல 200 வரையும் இருக்கு. நாங்க 140 வரையும் பார்ப்போம். 140 இருக்கும். இந்த ஸ்பீடோமீட்டர்ல நீங்க பார்த்திருப்பீங்கள், சில வாகனங்கள் அப்படி இருக்கும். இந்த 80 வரையில பச்சை கலராக இருக்கும். இந்த 80க்கு மேல இது 100 வரையில 100 வரையில செம்மஞ்சளாக இருக்கும். இங்க சிவப்பாக இருக்கும். அப்ப இந்த கருத்து என்னென்றால், பச்சை என்ற வரையில அந்த அம்புக்கோடு இண்டிகேட்டர் அம்பு வருகிற வரையில வாகனத்தை ஓடுவது ஆபத்தில்லை. அதுக்கு மேலே 20 என்பது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த சிவப்பு வரையில 100 இருக்கிற வரையில எச்சரிக்கையா இருக்கணும். 100க்கு மேலே ஓடினால் ஆபத்து என்பதைத்தான் சிவப்பால குறித்து காட்டியிருக்கும். முதல் செம்மஞ்சள், அடுத்த சிவப்பு. சில ஸ்பீடோமீட்டர்ல இருக்கும். அது மட்டும் இல்லை, சில வாகனங்கள்ல கொஞ்சம் விரைவாக ஓடினால் அங்கு ஒரு எச்சரிக்கை டிங் 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 என்று ஒரு மணி எழுப்புறதும் இருக்கும். அப்ப நீங்க இதை புரிந்து கொள்ளுங்க. அப்ப வாகனம் 50 கிலோமீட்டர் வேகத்துல பஸ் ஓடுது, 80 கிலோமீட்டர் வேகத்துல கார் ஓடுது. ஒரு மணித்தியாலத்துல இந்த தூரம் போகுதுன்றதான் கருத்து. சீராக நிறுத்தாமல் ஓடினான். ஆனா அப்ப அந்த வேகத்தை, அந்த நேரம் அந்த வேகத்தை சொல்றது 50 கிலோமீட்டர் per hour. அதாவது ஒரு மணித்தியாலத்துல 50 கிலோமீட்டர் செல்லும். 80 கிலோமீட்டர் per hour. அதான் அவர்ன்றது மணித்தியாலம், ஆங்கில சொல். அப்ப இதுல காரும் பேருந்தும் போற வேகம் தெரியுது. ஒரு நாள் காலை 6 மணிக்கு, கிடியிலே 6 மணிக்கு 2 வாகனங்களும் ஏ எனும் நகரிலிருந்து தமது பயணங்களை ஆரம்பித்தன. அப்ப நாங்க இங்க பார்ப்போம், ஏ என்கின்ற நகரம் இப்படி இருக்கின்றது. இங்கே இருந்து இந்த பேருந்தும் புறப்படுகின்றது, இந்த காரும் புறப்படுகின்றது. அப்ப காரையும் நீங்க இப்படி கருதி கொள்ளுங்க.
இதுல இருந்து ஏயில இருந்து புறப்படுகின்றது. அப்ப அடுத்து பி சி என்கின்ற நகரங்கள் இருக்கின்றது. அப்ப 6 மணிக்கு நீங்க இதை புரிந்து கொள்ளுங்க. 6 மணிக்கு 2 வாகனங்களும் ஏ நகரிலிருந்து தமது பயணங்களை ஆரம்பித்தன. ஏ நகரத்தில இருந்து 2 ஆரம்பிக்கின்றது. அது ஆரம்பித்து பயணங்கள் சீரான வேகத்தில் நிறுத்தாமல் ஓடியன. காலை 9 மணிக்கு, அதாவது 9 மணி என்றால் 3 மணித்தியாலத்துல பேருந்து பியை அடைந்தது, கார் சியை அடைந்தது. ரெண்டும் 9 மணிக்கு தான். கார் போய் சேர்ந்தது 9 மணிக்கு சிய, பேருந்து போய் சேர்ந்தது பிஏ. இப்ப தகவலை விளங்கிக் கொள்ளுங்கோ. ஏ நகரத்திலிருந்து பி நகரத்துக்கான தூரம் யாது என்று கேட்கப்படுகின்றது. இந்த ஏக்கும் பிக்கும் இடையிலான தூரம் இப்ப 50 கிலோமீட்டர் வேகத்துல 3 மணித்தியாலம். ஏன் 9ல இருந்து 6 கழித்தால் 3 மணித்தியாலம். அப்ப அது 150 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கின்றது. இது 80 கிலோமீட்டர் தூரத்து வேகத்தில 3 மணித்தியாலம் என்றால் 240 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. அப்ப கேள்வி என்ன? ஏயிலிருந்து பி நகருக்கான தூரம் 150 கிலோமீட்டர். அடுத்த கேள்வி பி நகரிலிருந்து சி நகரத்துக்கு இடையிலான தூரம். ஏயில இருந்து சி வரையில கேட்க இல்லை, பியில இருந்து சி தான் கேட்கணும். அப்ப நாங்க என்ன செய்யணும்? 240 90 கழித்தால், 150 கழித்தால் 90 கிலோமீட்டர் என்ற இரண்டாவது விடை பொருத்தமானதாக இருக்கின்றது. சரி பிள்ளைகள், அடுத்த கேள்விகளை நாங்கள் அடுத்த இதுல படிப்போம். ஏனென்று சொன்னா